ஹல்லேலூயா. யாக்கோபே, நீ இவைகளை நினை. அது மட்டுமல்ல, இந்த தூங்கா இரவு நீ பயப்படுவதற்கான இரவல்ல, நீ போராடுவதற்கான இரவு. அவன் தேவனோடு என்ன செய்தானா? போராடினான். தேவனோடு போராடினான். அவன் தன் காரியத்தை எல்லாம் சொல்லுறான், அழுறான், கெஞ்சுறான். இதுதான் அவனுடைய போராட்டம். ஆண்டவரை என்ன பிளஸ் பண்ணியே ஆகணும் ஆண்டவரே. சில தூங்கா இரவுகளை தேவன் அனுமதிக்கும் போது அது தேவ சமூகத்தில் போராடுவதற்கான தருணம், நேரம். ஆமே, நீ போராடு. ஆமா, எந்த டிஸ்டர்பன்ஸும் உனக்கு வராது. யாரும் வந்து தொந்தரவு பண்ணல. ஆமே, இது உன் வாழ்க்கையே மாற்றி போடுகிற இரவு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அது மட்டுமல்ல, அவன் புரிந்து கொண்டான், எனக்குள்ளே தான் மாற்றம் தேவை. ஆமேன். அந்த தூங்கா இரவு யாக்கோபுக்குள் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றின போது, ஆமேன், 32:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்றென்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளே வெளிச்சம் வந்தது, வெளியே சூரியன் உதித்தது. ஆமேன். இதே யாக்கோபு முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் தன் கோலின் மேல் சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:21. ஆமேன். எபிரேயர் 11:21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அவன் நிம்மதியா படுக்கிறான், நிம்மதியா படுக்கிறான். அவன் பிரயாசத்துக்கெல்லாம் பலனை பார்க்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண் விழித்து குடும்பத்தை பாதுகாத்தவன் கடைசியில் எப்படி மாறுறான் தெரியுமா? அத்தனை பேருக்கும் என்னென்ன ஆசீர்வாதம் உண்டோ. ஆமேன். ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இந்த வசனம் எல்லாரும் சுதந்திரிக்கணும் இயேசுவின் நாமத்தில். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன், அவர்கள், நான் அந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை, ஆனால் அந்த வேர்டை மட்டும் பாருங்க. அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அடுத்த வார்த்தையை கவனிங்க. மார்க் பண்றவங்க மார்க் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சிருக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இது என் வாழ்க்கையா, என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதமா எனக்கு தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்தான். அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்தான். யோசேப்புக்கு என்ன சொல்லணும்? பென்யமீனுக்கு என்ன சொல்லணும்? ஆமென். இல்லை, ரூபனுக்கும் சிமியோனுக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் யூதாவே உனக்கெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி சொன்ன ஒருத்தர் உண்டு. யார் தெரியுமா? ஈசாக்கு. ஈசாக்கு ஈசாக்குக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க தான்? 2 பிள்ளைங்க தான். ஆனால் 2 பேருக்கும் கொடுக்கறதுக்கு இல்லை. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? 12 பிள்ளைங்க. 12. ஈசாக்கு 100 மடங்கு பலனை அடைத்தார். வீட்டுக்குள்ள போனா மனைவி கூட ஒரே விளையாட்டு. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். இப்படி கண் விழிப்பு யாருக்கு இல்லை தெரியுமா? ஈசாக்கு இல்லை. ஆனா 2 பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறதுக்கான ஆசீர்வாதம் அவர்கிட்ட இல்லை. ஆனா யாக்கோபு 12 பிள்ளைங்க. அவன் அவனுக்குரியதை. உன் தூங்கா இரவு தேவனோடு உள்ள உறவுல உறுதிப்படுமானால் உன் தலைமுறைக்கு ஆசீர்வாதம் இன்னொரு கையில் இருந்தல்ல, உன் கையில் இருந்தே. ஆமே. எங்க அப்பா எனக்கு ஒன்றும் செய்யல, எங்க சித்தப்பா தான் எனக்கு எல்லாம் பண்ணாருன்னு பிள்ளை சொல்லுச்சுன்னா. எங்க அப்பா ஒன்றும் பண்ணல, எங்க மாமா தான் எங்களுக்கு. ஆமே. சத்தத்தை கேட்கிற ஏதோ சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிறார். அதனால தான் அடுத்த பாயிண்ட் போக முடியாம நான் யாக்கோபை பற்றி பேச நினைச்ச டைம் 10 நிமிஷம்.
ஆனா 3/4 மணிக்கு ரைட். ஆமென். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த சின்ன பிரியமானவன் வாழ்க்கையில் தூங்காகிறவர்கள்? நாளைக்கு உன் தலைமுறை பார்வன் கை இருக்காது, உன் கைதான் இருக்கும். ஓ thank you Holy Spirit. எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசுறார்? நிச்சயம் உள்ளவங்க தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. இந்த பரதேசியாய் சஞ்சரிக்கிறவனை வச்சா செய்ய போறீங்க, இந்த ஒன்றுமில்லாதவனை வச்சா செய்ய போறீங்க, இந்த கோலும் கையுமாய் நடக்கிறவனை வச்சா செய்ய போறீங்க. எஸ் எஸ் எஸ், கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று. ஏசாயா 58 கடைசி வசனம். ஏசாயா 58 கடைசி வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். உங்க அப்பா உன் தலையில கை வச்சு சொன்னாரு பாரு, அதுதான் உன் சுதந்திரம். அது என்ன உனக்கு சொன்னாரோ, நான் உன்னை போஷிப்பேன். இது யாக்கோபின் வாய் சொன்னதல்ல, கர்த்தருடைய வாய் அதை. உன்னுடைய தூங்கா இரவு தேவனோடுள்ள உறவுல உறுதியாகுமானா உன் தலைமுறை வாழ்ந்திருக்கும், உன் தலைமுறை செழித்திருக்கும், உன் தலைமுறை சுகித்திருக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தூங்கா இரவுல நீங்க வேற ட்ராக்குக்கு போயிடாதீங்க. ஆமென். தூங்கா இரவுல நம்ம வேற ஏதாவது பார்ப்போம், வேற ஏதாவது பண்ணுவோம். எனக்கு மனுஷன் சமாதானத்துக்காக, ஆறுதலுக்காக தூக்கம் வரல, அதனால என்னெல்லாமோ தேடிட்டு இருக்கிறான். அவன் சாபத்தை தான் அவன் சம்பாதிக்கிறான். அல்லது அந்த வேர்டு கொஞ்சம் கடினமா இருந்தா அவன் இதனுடைய சீக்ரெட் தெரியாம நன்மையை இழந்துட்டு இருக்கிறான். இதுக்கு பின்னாக ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கிறது. யாக்கோபே, நீ கடந்து வந்த பாதையை பாரு. நீங்க 2 பிள்ளைங்க தான் இருந்தீங்க, ஆனா அந்த 2 பேருக்கும் ஆசீர்வாதத்தை பங்கிட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையில உங்க தகப்பன் இருந்தார். ஆனா இப்போ உனக்கு 2 இல்ல 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்ன செய்ய போற? நான் என்ன செய்யணும்? நீ என்ன பாரு, நான் உன் பிள்ளைய பார்க்கிறேன். ஜீசஸ், நீ என்ன பாரு, நான் உன் தலைமுறையை பார்க்கிறேன். நீ என்ன பாரு. ஏன் இந்த தூங்கா இரவு? என் தகப்பன் யாக்கோபுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரல, என் தாத்தாக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரல, எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரல. என்னதான நேசித்தேன்னு சொன்னீங்க, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை? அவனுக்குரிய ஆசீர்வாதம் நீ ஏமாற்றி பழைக்கிற சூழ்நிலை உனக்கு வராத யாக்கோபு. இந்த தூங்கா இரவுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டேனா, இனி ஏமாற்றி பழைக்கிற சூழ்நிலை உனக்கு வராது. இனி ஏமாற்றி பழைக்கிற சூழ்நிலை உனக்கு வராது. ஆமென். ஜீசஸ். சவுண்ட் ரூம்ல இருக்கிறவங்க பார்த்துட்டு இருங்க. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிறைந்திருக்கிறது. ஸோ இந்த மீடியாவில் மியூசிக் டீம், கேமரா டீம், சவுண்ட் ரூம் எல்லாம் அந்த ப்ரேயர்லேயே இருக்கணும். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனால் இங்கே ஃபீல் ஆகுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தந்த வெளிச்சத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த வேர்டு வரல. ஆமென். ஆண்டவர் ஏதோ சில உள்ளங்களுக்கு, ஆமென் ஆமென், சிலர் நான் நம்புறேன், சிலர் பேசியிருக்கிறீங்க, எங்க அப்பாவாலேயே செய்ய முடியல, எங்க அப்பா அவ்வளோ பக்திமான், எங்க அப்பா அவ்வளோ ஆண்டவர் மேல அவ்வளோ பக்தியா இருந்தார், அவராலேயே 2 பிள்ளைகளை சமாளிக்க முடியல. நான் அப்படிப்பட்ட பக்திமான் இல்லை, நான் அப்படிப்பட்டவன் இல்லை. நான் எப்படி என் 12 பிள்ளைகளை சமாளிக்க போறேன்? நான் எப்படி என் 12 பிள்ளைகளை வாழ வைக்க போறேன்? கர்த்தருடைய வாயிதை சொல்லிட்டு உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் ஜீசஸ் 12 பிள்ளைகளும் அவனுக்குரியதை சொல்லி சொல்லி எந்த சண்டையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, எந்த பிரச்சனையும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க 12 பேரும் ஒண்ணா நிற்கிறாங்க, ஒற்றுமையா நிற்கிறாங்க. ஏன் நிற்க வைக்க முடிந்தது? 12 பேருக்கும் கொடுக்கிற பிளஸிங் யாக்கோபு கையில இருந்துச்சு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஏசா, ஆனா அங்க பிள்ளை ஏசா வாரா, யாக்கோபே நீ
போயிரு. ஏசா ஃப்ரெண்டு டோரோட வாரா, நீ பின்னாடி டோரோட போயிரு. இன்னைக்கு குடும்பத்தில் இதனால ஆண்டவர் ஏன் இந்த தூங்கா இரவை அனுமதிக்கிறார் தெரியுமா? ஏன் தெரியுமா? இதை பனிஷ்மெண்டா பார்க்காத. தேவ சமூகத்தில் போராடுவதற்கான நேரம், போராடுவதற்கான நேரம், போராடுவதற்கான நேரம். உன்னுடைய சாப்டர் அது 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 உன் தாத்தா பார்க்காதது, உங்க அப்பா பார்க்காதது. கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் எழுத விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு கொடுக்கிற நன்மை, ஒரு ஆகார வச்சு ஆகார பையனுக்கு தண்ணி கொடுத்தார் அல்லவா? ஆமென். ஆண்டவரே, இனி என் பிள்ளைக்கு தண்ணி வேணும்னா நான் இத்தனை மைல் தூரம் உங்க ஆபிரகாமை விட்டு வந்துட்டேன், மீண்டும் நான் ஆபிரகாம் கிட்ட போகணும். ஆண்டவரே வேண்டாம் ஆகாரே, உன் பக்கத்துல பாரு, ஒரு துருத்தியை நான் வச்சிருக்கிறேன். ஆபிரகாமால கூடி போனா உனக்கு ஒரு துருத்தி தண்ணி தான் தர முடியும். எனக்கு உன் தலைமுறைக்கு வேண்டிய துறவையே திறக்க முடியும். சில உள்ளங்களை இந்த ஒரு வார்த்தைக்காக மட்டுமே இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். இந்த ஒரு வார்த்தைக்காக, இந்த ஒரு வார்த்தைக்காக. ஓ, 100 ஈசாக்கை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து எப்படி உள்ளவனா மாறினானா? ஆமா, அந்த வசனத்தை போடுங்க. ஆதியாகமம் 26:13 வசனம். அவன் ஐஸ்வர்யவானாகி. இப்படி யாரை பத்தி போடல தெரியுமா? யாக்கோபை பத்தி போடல. ஈசாக்கு யாரு? ஒரு ஐஸ்வர்யவானுக்கு. நான் ஆமென் ஈசாக்கின் சரித்திரத்துக்குள் போகவில்லை. ஆமென், இந்த செய்தி ரிலேட்டடா நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு ஐஸ்வர்யவானி ஆனவனுக்கு ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்க முடியல? பங்கிட்டு கொடுக்க முடியல. ஆமென். ஆனால் தேவனோடு போராடுறவன், தேவ சமூகத்தில் விழித்திருக்கிறவன், தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவன், தேவ சமூகத்தில் அழுது கெஞ்சினவன். glory glory. உன் பிள்ளைங்க வளர்றத குறித்து கலங்காத, அடுத்து என்ன செய்யணும்னு கலங்காத. வெறும் கோலும் கையுமா இருந்த உன்னையே கர்த்தர் இதுவரை கொண்டு வந்தாரண்டா. உன் தலைமுறையை நடத்துவது நிச்சயம், நிச்சயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. ஆமென் ஆமென் ஆமென். இன்னும் ரெண்டு பேரை மட்டும் ஆமென் நான் டச் பண்ணிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். இரண்டாவது ஒரு நபர், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு ராஜா உண்டு. அவன்தான் எசேக்கியா. இந்த எசேக்கியா ஆமென் ஏசாயா 38வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுகிறார். விடியற்காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். அப்போ ஆளு என்ன செய்யல? தூங்கல. அவர் சுவர்புறமா திரும்பினதை பார்த்தா ஆளு தூங்குற. சிலர்லாம் திரும்பி படுக்கிறத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும்? தூங்குறது போல இருக்கும். ஆனா எல்லாரும் அல்ல. ஹல்லேலூயா. தூங்குறது போலதான் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஏன் அவனுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னா, எனக்கு என்ன வரப்போகிறது? மரணம் வரப்போகிறது.
எதனால இந்த மரணம்? வியாதி. வியாதி. ஆமென். அதாவது பயம் இருக்குதோ இல்லையோ, சில பலவீனங்கள்ல நமக்கு என்ன வராது தெரியுமா? தூக்கம் வராது. ஆமென். எனக்கு மறக்கவே முடியாது, இந்த கோவிட் செகண்ட் வேவ்ல நானும் பாதிக்கப்பட்டேன். என்னுடைய தம்பி பால் சாம், அவன் திடீர்னு அவனுக்கு அந்த சிம்டம்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் காலையில் ஆக்சிஜன் லெவல்லாம் ரொம்ப டவுன் ஆகி ஃபெயிண்ட் ஆகிட்டான். அப்படி அவனால் நிற்க முடியாத சூழ்நிலை. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் அவனை ஐசியூவில் அட்மிட் பண்ணியாச்சு. அட்மிட் பண்ணிட்டு அப்போல்லாம் ஒரு ஆளுக்கு கோவிடுன்னு வந்துச்சுன்னா அந்த குடும்பம் மொத்தத்துக்கும் போட்டு இறக்கிடுவாங்க. நேராக வந்தாச்சு, செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்த்தா வேற எல்லாருக்கும் வரல, எனக்கு மட்டும் பாசிட்டிவ்னு வந்துட்டு. ஆனால் எந்த சிம்டமுமே இல்லை. சிம்டம் இல்லாதனால சரி அது இருக்கும், இருந்துட்டு போயிடும். அடுத்த நாள் வந்து ஆன்லைனில் ப்ரேயர் நடத்தணும். ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது திடீரென்று என்னால் நிற்க முடியாமல் ஆயிட்டு. என் ஹார்ட் வந்து என்னால் பேச முடியலை, சத்தமாக பேச முடியலை. அப்படி என் கையெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. அப்போ அன்றைக்கி தான் ஆக்சுவலாக அதனுடைய இந்த பலவீனமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நான் அப்படி புல்பிட்டு அப்படி பிடிச்சிட்டு தம்பிங்க தண்ணி எடுத்து வர வைக்கிறாங்க. வேண்டாம் தண்ணி வேண்டாம், ஏன்னா சொல்லலை விஷயம். அவங்க அதாவது நமக்கு எப்போ நம்மளை தொடக்கூடாதுன்னு நினைக்கவும் அப்போ வந்து அண்ணேன்னு வருவானுங்க. வேண்டாம் நீ அங்கேயே தண்ணி வேண்டாம். முடிச்சுட்டு அன்னைக்கு 1 மணி வரை போகல, அன்றைக்கி 12 காலுக்கெல்லாம் அதுக்கு மேலே முடியலை. முடிச்சுட்டு நடந்து பார்த்தா நடக்க முடியாது. மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பையாக வச்சுட்டு கீழே போயாச்சு. வீட்டில் இதை ரொம்ப சொல்லலை, ஏன்னா ஆல்ரெடி தம்பி ஐசியூவில் இருக்கிறான். அந்த வீக்கில் மட்டும், அந்த வீக் லைஃப்பில் மறக்க முடியாத வீக், நம்ம சர்ச்சில் 3 பேர் அடுத்தடுத்து இறக்குறாங்க. 3 பேர் ஒரே வாரத்தில் 3 அடக்க ஆராதனை. அதுவும் அந்த கோவிட் டைம் அடக்க ஆராதனை வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல்லேருந்தே கொண்டு வந்துடுவாங்க. அந்த 10 அடி தோண்டணும் கீழே. அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அது நடுவில் ஃபுல்லாக கண்ணீர் தான், வேதனை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியூஸ் வரும், ஃபோன் வர வர ஆண்டவரே தாங்க முடியலை, இதுக்கடையில் இப்படி ஆயிட்டு, இனி நமக்கும் பாதிப்புன்னு சொன்னால் சபை மக்கள் தளர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்ல. ஆனால் டெய்லி ஒரு Zoom மீட்டிங் நடத்திட்டே இருந்தோம். அப்போ நைட்டு படுத்தா தூக்கம் வராது, தூக்கமே வராது. நைட்டு இவ்வளோக்கும் மத்தியானம் தூங்கி இருக்க மாட்டோம். நைட்டு அப்படி ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு படுத்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 மணி ஆகட்டும் 3 மணி ஆகட்டும். சங்கீதம் 119 ஆடியோலாம் தேஞ்சு போச்சு. எல்லாம் அப்படியே இருக்கும். காலையில் ஒரு 4:30 அப்படியே இருக்கும். என் ஒய்ஃப் மெதுவாக வருவாள். இதுக்குன்னா டெம்பரேச்சர் பல்ஸு செக் பண்ணேன். அவன் நினச்சிருப்பா நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். வந்து பார்த்தா ஹலோ அப்படிப்பேன். அம்மா தூங்கலையா நீங்கள்? எங்கே தூங்குறதுக்கு, தூக்கமே வரல. எப்படியோ தூக்கமே வரல. சில பலவீனங்கள் நம்மளை தூங்கவே விடாது. ஏன்னா அந்த பையன் எப்படி ஒரு சைடில் தான் இருக்க முடியும், இன்னொரு சைடில் படுத்தா நமக்கு வந்து வலி தாங்க முடியாது. இப்படி ஒரு சைட்லேயே அப்படி இருந்து பிரதர் ஸ்டார்லின் சொல்லுவார், சோஃபாவில் தான் சேரில் இப்படி இருந்து கொஞ்ச நேரம் தூங்குறது தான் உண்டு, தூக்கமே வராது. தூக்கம் இல்லாத இரவுகள். இந்த எசேக்கியாவுக்கு தூக்கமே இல்லை. இங்கே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தூக்கம் இல்லாமல் போக காரணம் என்ன? ஏசாயா சொன்ன முதல் வார்த்தை. ஏசாயா சொன்ன முதல் வார்த்தை என்ன? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் என்ன செய்ய மாட்டீர்? பிழைக்க மாட்டீர். சொல்லிட்டு ஏசாயா பாதி தூரம் போறதுக்குள்ளவே கர்த்தர் என்ன செய்தார்? ஏசாயாவை திரும்ப அனுப்பினார். அப்ப ஏசாயா சொன்ன 2வது வார்த்தை என்ன? அதான், அவ்வளவுதான். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டு, உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். இப்ப 2 வார்த்தை இவனுக்கு வந்துச்சு. ஆனா நம்மால எதை தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் சொன்ன வேட. அவர் சொல்றாரு, நான் விடியற் காலம், அவ்வளவுதான், போச்சு.
சில பார்த்துருக்கீங்களா, இந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ஊம்பாங்க, இவங்க சொல்றதுக்குள்ளே போட்டு முடிச்சிருப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் மெதுவா 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 போட்டு 2 நாள் ஆச்சு. ஆமே, சில நேரத்தில் சில சூழ்நிலையில் வரும். ஆனா அடுத்து இமீடியட்டா ஆண்டவர் நமக்கு ஒரு ரேமா கொடுக்கிறார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், கண்ணீரை கண்டேன். அப்படியா அப்படியா, போங்க, போகிறவள்ள காணிக்க வாங்கிட்டு போயிருங்க, கிளம்புங்க, நைட்டு ஃபுல்லாக அவ்வளோதான், இன்று இரவோடு என்னை முடிய பண்ணுவீர், பொழுது விடிந்தது நான் இல்லை. இப்படி விடியற்காலம் மட்டும். பல நேரத்தில் வார்த்தை வந்த பிறகும் நம்ம ஆரம்பத்தில் ஒரு பாதிப்பு உண்டாச்சு தெரியுமா? அதையே நினைச்சு 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 இந்த தூங்கா இரவுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, நம்ம வார்த்தைய சரியாய் உள்வாங்காததே. வார்த்தை வந்த பிறகும் இங்க பாருங்க, இப்படி விடியற்காலம் மட்டும் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன் அப்படி சொல்லிட்டு 15வது வசனத்துல என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். ஆமே, வாக்கு அருளினார். வாக்கு அருளினதுக்கு அப்புறம் இந்த நைட் இருந்து அவ்வளவுதான், என் கதை முடிய போகுது, என் கதை முடிய போகுது, என் கதை முடிய போகுது. அதனாலதான் அவர் சொல்லுவார், என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்துக்கொள் நடந்து கொள்வேன். வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறமும் நான் இப்படி தானே பயந்துட்டு இருந்தேன், வார்த்தை கிடைத்த பிறகும் நான் இப்படி தானே அழுதுட்டு இருந்தேன். வார்த்தை தான் கிடைச்சாச்சுல்ல, அப்போ நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுத்து தூங்கி இருக்கணும்ல. இல்லை, விடியற் காலம் மட்டும் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். அவ்வளோதான், என் கதை முடிய போகுது, என் கதை முடிய போகுது, என் கதை முடிய போகுது, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், நான் இப்போ சாக போகிறேன், என் கதை இதோட முடிந்தது. விடியற் காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு. இன்னைக்கு வார்த்தை வருது, என் விண்ணப்பத்தை கேட்கிறார், என் கண்ணீரை காண்கிறார். ஆமா, எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், என் விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் கேட்டு கண்டுதான் கர்த்தர் எனக்கு வார்த்தையை தந்து கொண்டு இருக்கிறார் என்று. வார்த்தை இருக்குல்ல, நம்பி போங்க. அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த பிரகாரமே செய்வார். ஆமென். என்ன வாக்கு கொடுத்தாரோ. 16வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகள் எல்லாம் என் உயிருக்கு உயிராயிருக்கு, என் உயிருக்கு உயிராயிருக்கிறது, என்னை சொஸ்தப்படவும் பண்ணினீர். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு எப்படி இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பைபிள் நெஞ்சோட சேர்த்து வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு உயிருக்கு உயிராயிருக்கு. சிலர் பார்க்குறாங்க, நான் யாரெல்லாமோ பார்த்து இந்த வார்த்தையை சொன்னேன். ஆமென். உயிருக்கு உயிர். ஆமென். இந்த வார்த்தை, நீர் என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினேன். என் அழுகையை பார்த்து, என் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் வார்த்தையை தரார். வார்த்தை தந்ததுக்கு அப்புறமும் என்னால் நம்ப முடியாமல் நான் அழுதுட்டு என்னால் தூங்க முடியாமல் இருக்கிறேன்னா, இந்த பகல் வேளையில் ஆண்டவர் சில உள்ளங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பாரு நான் உனக்கு வேர்டு தந்துட்டேன். ஆமாம், நீ தூங்காமல் இருந்தாலும் அது நடக்கும். அது நடக்கும்போது உன்னால் விடுதலையாய் துதிக்க முடியாது. நீ என்ன தெரியுமா செய்வாச்சே, நான் இந்த நைட்டை வேஸ்ட் பண்ணிட்டேனே, நான் இந்த நைட்டை. ஆமே, இது எனக்கு அப்போ உண்மையில இந்த நைட்டு எசேக்கியா என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? தூக்கம் வரலையா, அவன் என்ன பண்ணியிருக்கணும்? துதிச்சிருக்கணும். ஆமே, எசேக்கியாவே நீ பாட வேண்டிய பாட்டை ஃபாதர் பாடிட்டு இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே. ஆமே, நீ பாடுவேன்னு பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் எழுதி வைக்கிறான், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் துதிப்பேன். ஆண்டவரே துதிப்பேன்னு சொல்லிட்டு துதிக்கல. ஆமென். என் ஆத்மாவின் கசப்பை. உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நம்ம கண்ணீரை பார்த்து சில நேரத்தில் எத்தனை ஆயிரங்கள் இந்த செய்தியை கேட்குறாங்க. நம்ம ஒரு நபருக்காக மட்டும், ஏன்னா அந்த கண்ணீர் அவர் ரொம்ப ப்ரெஷியஸாக பார்க்குறார். திரள் கூட்ட ஜனத்தை விட ஒரு தேவ பிள்ளை உடைஞ்சு அழுகிற ஒரு துருத்தி தண்ணீர் இருக்கு தெரியுமா? அதற்கு இமிடியேட் பதில் வரும்.
சிநேகிதன் ஆபிரகாம் வீட்டில் இருந்தாலும் ஆகார் உடஞ்சி அழுதான்னா ஆண்டவர் சிநேகிதன் பேசுறத விட்டுட்டு ஆகார்ட்ட வந்து என்னம்மா உனக்கு என்னாச்சுன்னு கேட்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென். உன் முகம் வாடினால் அவர் முகம் வாடும். உன் உள்ளம் உடைஞ்சா வேதம் சொல்லுகிறது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் தூரமாய் அல்ல, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு வார்த்தை, 5 மேக்சிமம் 10 நிமிஷத்தில் முடிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னா அப்படி சோத்திரத்தோடு எழுப்பி போயிருங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா சில ரொம்ப தூரத்துலேருந்து தான் வர்றீங்க. நானும் ட்ரை பண்ணுறேன் 1 மணிக்குள்ளே முடிக்கணும்னு. பிரசங்கமாக போனால் முடிஞ்சிருக்கும். ஆமென். அப்படி போக விட மாட்டேங்கிறாரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். தாவீது சொல்ற 102வது சங்கீதம் அதனுடைய 7-8 நானே வாசிக்கிறேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். ஏன்? நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் எடுக்கிற சத்துருக்களால் வருகிற நெருக்கம். அவங்க என்னை இப்படி சொல்றாங்க, இவங்க எனக்கு இப்படி செய்கிறாங்க. நான் நன்மைதான் செய்கிறேன், என் சிநேகத்துக்கு பதிலாய் என்னை விரோதிக்கிறாங்க. இதனால தாவீதுக்கு என்ன இல்லைன்னா தூக்கம் இல்லை. ஆமென். இன்னும் ஒரு பரிதாபமான நிலைன்னா 1 சாமுவேல் 26:12 நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது தூக்கம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கும்போது கர்த்தர் சவுலுக்கு என்ன கொடுத்தாரா? சாதா நித்திரை இல்லை, அயர்ந்த நித்திரை. ஒரு 5 தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கினா ஒரு மனுஷன் அயர்ந்த நித்திரை, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலே அதில் இந்த ட்ராவல்லாம் பண்ணும்போது தூக்கம் நமக்கு செட்டே ஆகாது. சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டாலே கண் திறந்துடும். ஆனால் ஆண்டவர் இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் இவனை புறக்கணித்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் நீங்கள் அயர்ந்த நித்திரை கொடுக்குறீங்க. தாவீது கண் விழித்து குகையில் காட்டில், ஆமென், கொஞ்சம் தூங்கலான்னு படுத்தா உருன்னு ஒரு சவுண்டு கேட்குது. சிங்கம் வந்து நிற்குது. சரி, சிங்கத்தை விட்டுட்டு அடுத்து தூங்கலான்னு பார்த்தா கரடி மாமா வராரு. சரி, கரடி அடுத்து எங்கே பார்த்தாலும் தாவீது எப்போவுமே, அதாவது தாவீது வந்து அவருடைய அந்த அடப்பை இன்ஸ்ட்ருமெண்ட்டு அவருக்குள்ள பொருட்களை சேர்த்து வச்சுட்டு தான் தூங்குவார். சவுல் வாரான்னு கேட்டதும் எழும்பி ஓடணும். ஓடும்போது அது பாஸ்போர்ட் எங்கே வச்சேன் அப்படிலாம் தேடக்கூடாது. அப்போ ஃபுல்லாக அலர்ட்டாக தான் இருக்கணும். நான் நித்திரை இல்லாமல் எப்படி இருக்கும் தாவீதுக்கு சவுலை பார்க்கும்போது? என்ன வாழ்க்கை இவருக்கு! அயர்ந்த நித்திரை. அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் கூட இருந்தவங்களுக்கும். அவர்கள் எல்லாரும் தூங்கினார்களாம். நானோ ஆமென். பல நேரத்தில் மனிதன் பார்வையில் இது புரியாத புதிர். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சவுல் நன்றாய் தூங்கினாலும் அவன் தேவ சித்தத்துக்கு வெளியே இருக்கிறான். தாவீதே, இது உனக்கு தூங்கா இரவானாலும் நீ ஒன்றை புரிந்து கொள், நீ சித்தத்துக்கு வெளியே அல்ல, சித்தத்துக்கு உள்ளே இருக்கிற. சவுலின் வாழ்க்கை முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. தாவீதின் வாழ்க்கை ராஜ்யத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. சவுலுக்கு நல்லா தூங்கினாலும் அவனுக்கு எதிர்காலம் இல்லை. தாவீதுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் தாவீதுக்கு கிடைக்குது பாருங்க. சங்கீதம் 3 தாவீது பாடுகிறான். 4வது வசனம் தானே, படுத்துறங்கி. 5வது வசனமா, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். 4:8 சொல்றான், சமாதானத்தோட படுத்து கொண்டு. 4:8 சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே. ஆரம்பத்தில் இது இல்லை, சவுல் பிரச்சனையில் தூங்க முடியல. ஆனால் இப்போ அப்சலோம் பிரச்சனையில் நம்மால் என்ன பண்ணுறார் தெரியுமா? ஆமே, தூங்க வைக்கிறார். சவுல் பிரச்சனையில் ஏன் தூங்க முடியல தெரியுமா? அந்த பிரச்சனையில் இவனை தூங்க முயற்சிக்கவில்லை, இவனை எதிர்காலத்துக்காக பயிற்சி
பயிற்றுவிக்கிறார், பயிற்றுவிக்கிறார். நாளைக்கு இப்போ ஏன் அந்த பிரச்சனையில எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மால் என்ன பண்ணிட்டாரு, பழகிட்டாரு. இப்போ சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்ற. ஆமே, படுத்துறங்கி, ஆமே, நான் படுத்துக்கொண்டு சமாதானத்தோட படுத்துக்கொண்டு. இப்போ இந்த சங்கீதம் தாவீது பாடினது சவுல் பிரச்சனை இல்லை, சவுல் பிரச்சனை இல்லை, சாரி அப்சலோம் பிரச்சனை இல்லை. அப்சலோம் சுத்தி வரான், எங்க பார்த்தாலும் ஆளை செட் பண்ணி வச்சுட்டான். அது நடுவில் தூங்க முடியுது. அன்னைக்கு ஒருவன் பிரச்சனையில் தூங்க முடியல, இன்னைக்கு மொத்த பிரச்சனையிலையும் ஒரு மனுஷனுக்கு தூங்க முடிகிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவருக்கு பிரியவங்கெல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது. ஆண்டவர் ரொம்ப நேசித்தவங்க. இந்த எசேக்கியா ராஜா மாதிரி ஒரு ராஜா கிடையாதுன்னே பைபிள்ல இருக்கு. ஆமென். இவங்கெல்லாம் மிகவும் நேசித்தவர்கள். ஆனா இவங்க வாழ்க்கையில தேவன் அனுமதித்த தூங்கா இரவுகள் இவர்களை அழிக்கவில்லை. இவர்கள் தேவனுடைய வெளிச்சத்தை கண்டு கொண்டார்கள். எப்படி மேய்ப்பர்கள் மந்தை காத்த போது அவர்களை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்ததோ, அப்படியே தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற தூங்கா இரவுகளிலே அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமே, அவர்கள் என்னைக்குமே தூங்காம இல்லை. அதன் பிறகு அந்த வெளிச்சத்தை கண்ட பிறகு அவங்க நிம்மதியா தூங்கினாங்க. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தூக்கம் இல்லாத இரவுகள் உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் உன் கையிலிருந்து நீக்கி போடதான் கர்த்தர் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். உன் தூங்கா இரவு தேவனோடுள்ள உறவிலே பலப்படுவதற்கு ஏதுவா இருக்கட்டும். உன் தூங்கா இரவு கர்த்தர் தந்த வார்த்தை எண்ணி துதிப்பதற்கு ஏதுவா இருக்கட்டும். உன் தூங்கா இரவு, ஆமே, கர்த்தர் உன்னை பயிற்றுவிக்கிறார் என்கிற அந்த ஒரு பயிற்சியின் அனுபவமா இருக்கட்டும். இதெல்லாம் உனக்கு நன்மையாய், உன் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாறும்.